வெல்கம் டு அவர் தமிழ் மூவிஸ் ரிவ்யூ யூடியூப் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் போய் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் டேஷ்போர்டில் நம்மளோட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வீக்கெண்டில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன படங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் என்னென்னா, நேற்று நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு கான்சிட்டி படத்தோட ரிவ்யூவை நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கான்சிட்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஜூன் 26 அன்னைக்கு மொஹரம் மண்டே அன்னைக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்குது. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 26, 27, 28 3 நாள் லீவ் இருக்குது. கரெக்டாக இந்த டேட்டில் நீங்கள் எப்போனா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா படம் மோசடி மோசடி மோசடி. ஏன் படத்தை மோசடிங்கிறதே 3 தடவை சொல்கிறேன்னா அது அந்த மாதிரி தாங்க. படத்தில் 3 விதமான ஆளுங்க 3 விதமாக கொள்ளையடிக்கிறாங்க, மோசடி பண்ணுறாங்க. அதுதாங்க கதை. நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை விட டீசர் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நானும் டீசரில் பார்த்தேன். டீசரே எனக்கே ஒரு மாதிரி மிரட்டலாக இருந்துச்சு. படம் பார்க்குறது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும் எப்படிதான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. யாருக்குமே இந்த காலத்தில் நல்ல விதமான கதைகளை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி படம்லாம் இப்போலாம் அதிகமாக வர்றதும் கிடையாது. ஸோ கான்சிட்டி டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பில்லிங் மிஷின்லேருந்து எப்படி பணமாக வருது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படம் டீசர் பார்க்கும்போது எல்லாருக்குமே பார்க்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதே இதை தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு துளி குறையாமல் படம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அந்த குடும்பத்தில் அந்த 3 விதமான ஆளுங்க 3 விதமான மோசடி பண்ணுறாங்க. அதுதாங்க கதை. பார்க்குறதுக்கு ஒரே ஃபேமிலி மாதிரி நமக்கு டீசர்லேயும் ட்ரெய்லர்லேயும் காட்டியிருந்தாங்க. ஆனால் படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரே ஃபேமிலி கிடையாது, அவங்க 3 ஃபேமிலி. அந்த 3 ஃபேமிலியும் 3 விதமான பிரச்சனை சந்திச்சாங்க. அதனால அவங்க 3 விதமான மோசடி பண்ணாங்க. அதனால தாங்க நான் சொன்னேன் மோசடி மோசடி மோசடி. இதுதாங்க படத்தோட கதை. என்ன மாதிரி மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அந்த படத்தில் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிச்சாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி மோசடி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு. இப்போ பாதி பேர் அந்த மாதிரி தாங்க. எத்தனை நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறீங்க, மோசடி இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு. அதே தாங்க படத்தில் அந்த சீனாகவே வச்சுருக்காங்க. எத்தனை நியூஸ் பேப்பரில் பார்த்த அத்தனை சீனுமே அந்த 3 படத்தில் வர அந்த 3 சீனுமே தாங்க. ஏற்கனவே ஒரு படத்தில் பொய்க்கால் குதிரை படத்தில் இந்த மாதிரி மோசடி நடந்ததை காட்டியிருப்பாங்க. பிரபுதேவா நடிச்சு வந்த படத்துல தான் பொய்க்கால் குதிரை. அந்த படத்துல வந்த மோசடியை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மோசடிங்கிறத எப்படி வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க, அதை எப்படி இவங்க ஃபாலோ பண்ணி மோசடி பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துல கதை. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு, வடிவுக்கரசி, தம்பி ராமையா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்டர்வல் டைமில் யாரா வில்லை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தில் வில்லை யாருன்னு தெரியும் போது நமக்கு அது இன்னொரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது. படத்தை நான் ஃபுல்லாக தேட்டர்ஸில் போய் பார்த்தேங்க. படம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இது சப்போர்ட் பண்ணுற மாதிரியான படம் கிடையாது. ஸோ இனி வரும் காலங்கள்லையாவது நல்ல மாதிரி படங்கள் எடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல நல்ல படங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி மோசடி படமாக இப்போலாம் அதிகமாக வருது. இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருக்குது. ஆனால் இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியிலேயும் இந்த மாதிரி மோசடி நடந்துச்சுனாலும் அது நீங்கள் அப்படியே பார்த்து மோசடி பண்ணால் என்ன, மற்றவங்களை ஏமாத்தினா என்னன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி தான் நான் இவ்வளோ லென்த்தியாக நான் பேசியிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 5 out of 3.5 கொடுக்கலாம். 5 out of 3 கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ 5 out of 3 அது அந்த படத்தோட இருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும், படத்தோட ஸ்டோரி நல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தனாலையும் அந்த படத்துக்கு 5 out of 3 நான் கொடுக்குறேன். இல்லை இது அதை விட அதிகம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இனி வர எல்லா படத்துக்குமே நம்ம ரிவ்யூஸ் போடுவோம். எந்தெந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.